Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில இருந்து கிளம்புறோம். எங்க கிளம்புறோம்? சஸ்பென்ஸ் எல்லாம் மாதா கோயிலுக்கு தான் கிளம்புறோம். ஆன்மீக பயணம் வந்துட்டு பாண்டிச்சேரியில கொஞ்சம் வைப் பண்ணிட்டு போறோம். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. சரி வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த ரூம்ல இருந்து நம்ம செக் அவுட் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும். நம்ம போயிட்டு கீழே என்னென்ன இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்க வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்து நம்ம கிளம்பி போயிட்டு அங்கே என்னென்ன வேண்டுதல்லாம் செலுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ட்ரெண்ட்ஸ்ல பார்த்தேன். அவங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க அம்பிகா என்கிட்ட. ஓகேவா, அவங்க சொன்னாங்க இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, அங்கே மதியம் லஞ்சு நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. சாரி மேடம், நாங்கள் மத்தியானம் லஞ்ச் வந்து மிஸ் பண்ணுறோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே தெரிஞ்சு போயிடும். ஆமாம், கரெக்டா? உண்மைதான். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது. அந்த காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்ன இருக்குன்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போலாம். உன்னை ஸ்லீவ்லெஸ் போடாதேன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீ அடங்குறியா? நீ அப்புறம் குயி வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிற. சட்டி போடாதன்னு சொல்லுவாங்க டாக்டர், அதுக்கு சட்டி போடாம சுத்திட்டு முடியுமா? போடக்கூடாதுதான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்லீவ்லெஸ். அதனால கண்டிச்சியா ஓடி போய் எடுத்துன்னு ஓடியாந்தேன் நான் இதுல போயிட்டு ட்ரெண்ட்ஸ்ல. சரி ஓகே, டைம் ஆகுது, போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா பசி இருக்கு, டாக்டர் போட வந்துட்டேன். புதுசா புதுசா இப்போ புத்தம் புதுசு. எனக்கு ஒரு டவுட், ஏன் இந்த 3 நம்பர் மட்டும் உள்ள கொடுத்துருக்காங்க? அது தந்தான் போய் பாரு, போட்டா வரலையே. லாக் பண்ணிருப்பாங்க. ஏதோ விஐபி ரூமா? அதெல்லாம் ஒரு கண்டாவும் கிடையாது. இருக்கும்பா. பார் அழகா இருக்குமா? நீ பார்த்த? எப்போ போய் பார்த்த நீனு? வெளில நின்னே பார்த்தேன். நம்ம இது சீக்ரெட் ஸ்டோரி பண்ணுவோம். ஓஹோ, இதுதான் அந்த பர்ஃபெக்ட் மெனு. இங்க போப்பா. பா, நீ எதுக்குப்பா இதுக்கெல்லாம் ஆசைப்படுற? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நமக்கு வேடிக்கை பார்க்கறதோட சரி. இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. பாண்டிச்சேரினா அது இல்லாம இருக்குமா? என்னதான் சாப்பிட்டாலும் இந்த காஃபி காலையில எனக்கு குடிச்சாதான் போ உயிர் வருது. நீலாம் காஃபி சீக்ரெட் ஆஃப் மை ஹெல்த். உன் ஹெல்த்தில் முக்கால்வாசி பேர் ஹெல்த்துக்கு அதுதான். முக்கால்வாசி பேர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. நீ என்னென்னலாம் எடுத்துன்னு வந்த அங்கேருந்து? நான் மினி இட்லி, அப்புறம் பூரி, சிக்கன் குழம்பு இருந்தது, சாப்பிட்டு பார்க்கலாம், சட்னிலாம் டேஸ்ட் பண்ணலாம்னு எடுத்துன்னு வந்தேன். முட்டை ஆம்லெட்டு எல்லாம் வந்துச்சா? நல்லா இருக்கு, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. இது கோல் பாபிக்யூவில் இருக்குமே, அதானே இது? இதுவும் செம்மையாக இருக்குப்பா அந்த இதுவும் இல்லை. இப்போ என்னமோத்தையும் எடுத்து கடிச்சு இழுத்து நிந்தியா? அது என்னதுப்பா? அது என்னது? இது இதெல்லாம் நீ தூங்குற டைம். இப்போ பாரு, நீ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வேட்டையில் இறங்கி இருக்கிற இந்த டைமில் கேரட்டெல்லாம் தின்ற. ஹெல்த்தி ஃபுட் மார்னிங். ஹெல்த்தி. அப்போ வீட்டில் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேற காலையில்? யாரும் செஞ்சு வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிறது நல்லா இருக்கும். நானே செஞ்சு நானே தங்கும்போது கஷ்டமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டினுக்குது. அதில் வேற சன்னமாக சிரிச்சுனுக்குது. என்னத்தை பார்த்து சிரிக்குதுன்னு தெரில. சர்ச் மீம்ஸ் நீ சர்ச் பண்ண
நீ உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாரு, நீ மாமி வேலை பார்ப்ப பையனுக்கு. நீ எந்தா பேபிமா எங்கே நேராக கேக்கு போகிற? அங்கே தான் நிறைய கேக் இருந்தது, எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. அங்கே தான் நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு இதுவே கேக் தான், பேஸ்கெட் கேக்கு அது இதுன்னு இருந்தது. இந்த மாதிரி இந்த கேக்லாம் இல்லை, சாக்லேட் கேக்லாம் கிடையாது. ஒரு ஸ்மால் கரெக்ஷன், மாமி வேலை பார்க்கல, நல்ல மருமகளா தேடி இருக்கோம். நல்ல மருமகளா தேடி இருக்கோம். இப்போ வயசு என்னாச்சு அவனுக்கு? எவ்வளோ சம்பாதிக்கிறான்? இப்போ 20 ஆகுது. என்ன முடிச்சிட்டான்? என்ன குவாலிட்டி இருக்குது அவனுக்கு? பிடெக் 4th இயர் வந்துட்டான். மாமா பேபி மாவோட அதை விட்டுற. அவன் என்ன பண்றான்? மௌலி யூடியூப் சேனலோட ஓனர். அதுல என்ன போடுறான்? 6 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கான். அதுல என்ன போடுறான்? கப்ல ஆனதுக்கு அப்புறம் போடுவோம். அப்போ நீ வந்து நல்ல மருமகள் தேடல, சேனலுக்கு வந்து பார்ட்னர் தேடுற. மௌலி சேனலுக்கு பார்ட்னர் தேடுற. நல்ல மருமகள் வந்தால் அவங்க லைஃப் அதுலயும் வரவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அதுல, அப்பதான் அந்த சேனல் சூஸ் பண்ணுவான். இவனும் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்டா தான் இருக்கோம். அவன் மட்டும் இன்ட்ரெஸ்டா இருந்து பிரயோஜனம் இல்ல. பார்ட்னரை நாங்க கரெக்டா சூஸ் பண்ணோம், எந்த விதத்துலயும் எங்களுக்கு பாதிப்பு இல்ல. சரி, மொத்தத்துல நீயே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற. ஆமா நான் மாமி வேலை தான் பாக்குறேன்ட்டு. 5 years ஃப்ரெண்ட்ஸ், 5 years. 5 yearsல என்னோட முழுக்க வேலை என்னன்னா இதுதான். என்ன வேலை? மாமி வேலை. இவனே செட்டில் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அவனுக்கு உரிமை கிடையாது, அந்த உரிமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். சாப்பிட்டாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நானும் மேக்கப் போட்டாச்சு. பிரியா மகேஷ் ராஜாலே மேக்கப்லாம் வந்து என்னோட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே அதில் டீட்டெயில்டாக வந்துட்டுருக்கு. வேணுங்கிறவங்க அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு கடைசி அவ்வளோ சுற்றி போயிட்டு கிளம்பிடுவோமா? ஓடும் போ. கிளம்புற நேரத்தில் தான் உனக்கு எல்லாம் லைனாக வருஷ கட்டி வந்துன்னு இருக்கும். ஞாபகம் இருக்கா சின்ன வயசில்? நல்லா இருக்குல்ல மௌலி? ஏங்க பாரு, இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவாப்பா? பழைய போட்டோஸ்பா. அவங்க இங்க வந்திருக்காங்கல்ல, ஓல்டு பிக்கு. நல்லா இருக்கு. இது யாரு? ஷர்மிளா தாகூர், சுனில் தத்து. நம்ம எம்ஜிஆர் சிவாஜில எங்க இருக்கிறாங்கப்பா. சரோஜா தேவி, பத்மினி. எங்கப்பா இவங்க? ஜெயலலிதாவையே காணோம். ஜெயலலிதா இவங்க தானேப்பா ஜெயலலிதா மாமா? இல்ல எழுதல, ஆனா இவங்க அதுதான் நினைக்கிறேன். மேல பாரு, சாவித்திரி, பத்மினி. எம்ஜிஆருக்கு பேர் போடல. தெரிஞ்ச மூஞ்சிக்கலாம் பேர் தேவையில்லை, அறிமுகம் தேவையில்லை. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் உங்களை சின்ன வயசுல பார்த்ததில்ல, பெரிய வயசுல தான் நம்ம பார்க்கணும். சின்ன வயசுல வந்து நம்ம அவ்வளோவா எல்லாரும் பேசும் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தெரியும். ஆமா, எனக்கு அந்த அங்க இருக்கிற ஒரு மூஞ்சி தவிர எல்லா ஃபேஸும் ஒரே மாதிரி தான் தெரியுது. பாய்ஸே பார்க்க ஓரளவுக்கு ஒருத்தர் சப்பியா, ஒருத்தர் ஒல்லியா அப்படிதான் இருக்கிறாங்க. அது சிவாஜி கணேசன். ஓ, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஜிஆர். அது வடக்குன்னு நினைக்கிறேன். திலீப் குமார், ராமாராவ் தெலுங்கு. இங்க இருக்கு பாருமா. இவங்கெல்லாம் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன், பிரேம் நாயர். இவங்கெல்லாம் வந்து மலையாளிஸ். ஏமா மாலினி. அது மேல வந்து கன்னடா. அந்த ராஜ்குமார் அவர் தானே கத்திட்டு போயிட்டாங்க. ஆமா, கொண்டாங்களா இல்லை விட்டாங்களா? விட்டாங்க. அதானே புனிதப்பா. ஓகே. நல்ல பழைய போட்டோ வச்சிருக்காங்க. என்னது இது? இவெல்லாம் ஸ்டிங் இருக்குமா என்னன்னே தெரியாம. நைஸ். நிறைய இருந்துச்சு, வெளியில கூட இருந்தது. ஆனா இந்த இடம் நல்லா இருக்கு. That is not cake, it's a pastry. Pastry, okay. குருவில் பாட ரொம்ப நாள் ஆசை.
நீ பாட புரியாப்பா இப்போ நான் பாடல, வீடியோ எடுக்கிறதுக்காக ஆஃப் பண்ணேன், காப்பிரைட் சொல்லுக்குமே அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேளாங்கண்ணி பயணம் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு நமக்கு இடையில ஒரு ஷூட் இருக்கு, அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம வேளாங்கண்ணி கிளம்ப போறோம். என்ன சொல்றது, ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க அந்த இதுல, நல்லா இருந்தது, பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது. எடுக்கலாம் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு கிராஸ் பண்ணியாச்சு. நான் மறந்துடுறேன், நான் ஒரு யூடியூபருங்கிறதே மறந்துடுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நானே அதுதான் யோசிச்சேன், ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வீடியோ எடுக்கிறத விட்டு அதை தாண்டி வந்தோன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்களேன்ட்டு. இப்ப அங்க ஒரு கல் இருந்தது, இப்ப வரும்போது இந்த வழியா அப்ப வருவோம். ஆமா, வரும்போது அந்த கல் வாங்கணும், அந்த ஆட்டாங்கல் வாங்கணும், அந்த இது இருந்தது புது வீட்டுக்கு. வாங்கி வைக்கணும் எனக்கு, அது அப்புறமா கூட வாங்கிக்கலாம், நம்ம மாசம் மாசம் வர போறது தானே. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நேரா போயிட்டு இருக்கோம். ரூட் மேப் கொடுத்துருக்காங்க, கடல் கிட்ட இருக்கோம். இல்ல நான் தான் மாத்தி பாத்துட்டேன், நம்ம தான் கடல் கிட்ட இருந்தோம், அது கடல் கிட்ட அதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் சரி கடல் கிட்ட இருந்தா சரி ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நேரா கடல் கிட்ட கூட்டு போகும்போது எப்போ போலாம் 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 அப்படின்னு வந்து இருட்டுல கூட்டிட்டு போயிடுறேன். அந்த 5 மணிக்கு அந்த வெயில் போற நேரத்துக்கு போனாதான் அந்த ரீல்ஸ் எடுக்கும் போது பார்த்தா நல்லா இருக்கும். நாம அது வேளாங்கண்ணில போய் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம். ஓகேவா, அந்த டைம்ல தான் போய் ரீச் ஆகும் மேக்ஸிமம். ஆனா டயர்ட் ஆயிடும் நமக்கு, ஏன்னா தூக்கமே இல்லாம சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம ரெகுலரா தூங்கிட்டு இருக்கோம்ல, அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகும்போது அப்படியே சொங்கி மாதிரி ஆயிடுறோம். ஆனா பட் அதை மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அவங்களாமும் வேலை பிஸியில நம்மள பாக்கணும்னு சொல்லி வீடியோ பாக்குறாங்க. நீ இப்படி வெட்டி பேச்சு பேசாத, காலையில ஏஞ்சி நீ வாச தெளிச்சு கோலம் போட்டு கிழிச்ச டாரா. நான் பண்ணுவேன், நான் வேணா பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சாணி போட்டு வலிப்போம் எங்க ஊர்ல எல்லாம். இப்ப இங்க சாணி கிடைக்குது, நாங்கெல்லாம் வாசல்ல சாணி போட்டு போட்டியா இருக்கும். என் வாசல்ல கோலம் நல்லா இருக்குமா, உன் வாசல்ல கோலம் நல்லா இருக்குமா, என் சாணிக்கு வந்து என்ன சொல்றது, நல்ல மஞ்சள் ஜாஸ்தியா, நாத்தம் ஸ்மெல் ஜாஸ்தியா, இல்ல அவ சாணிக்கு ஸ்மெல் ஜாஸ்தியா அப்படின்னு போட்டி போட்டுங்களா? மஞ்சள் பவுடர் போட்டு கலக்கும்ல, அந்த மஞ்சள் பவுடர் போட்டு யார் திக்கா வந்து நல்லா கலக்கி சாணி போட்டிருக்காங்க அப்படின்றது. சாணி அம்மா தான் வலிப்பாங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் வலிக்க மாட்டேன். அம்மா சாணி வலிச்சு வேடிக்கை பாக்குறது எப்படி சாணி வலிச்சு தருவாங்க. கோலம் எல்லாம் நான் தான் போடுவேன். இப்ப ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வந்து நம்ம கை வரிசை வந்து போடுற 6 புள்ளி கோலம் நானே போடுவோம்பா. ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் 6 புள்ளி, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, 6 3 3 அப்படி போடுறது. இடம்லாம் ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ல எங்க போய் கோலம் போடுறது? நமக்குன்னு ஒரு வாசல், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தாதான் நம்ம கோலம் போட முடியும். இப்பதான் நீ வந்து என்ன சொல்றது, என்ன இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே பாக்குற, அபார்ட்மெண்ட்லயே வாழ்ந்தவ நீ. நான் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே வாழ்ந்தவ, அபார்ட்மெண்ட்டே இப்பதான் பாக்குறேன். எனக்கும் உனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது உனக்கு? இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஊர் நாட்டத்தையும் என்ன கட்டினதுக்கு அப்புறம் தான் அபார்ட்மெண்ட்டே பாக்குறேன். அபார்ட்மெண்ட் வந்து ஃபேஷன். உனக்கு என்ன அவ்வளவு இதா போயிடுச்சாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான் அதெல்லாம். ஊர்ல வந்து ஒரு பண்டிகைன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஒரு கோயில் கும்பாபிஷேகம், அந்த பூஜை, வார்த்தை இருக்கு அவனுக்கு வாயில, வார்த்தையா மட்டும்தான் வரும். நாங்கெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் சின்ன பிள்ளைல எல்லாம் நாங்க வந்து முளைப்பாறை எடுத்துன்னு போயிருக்கோம், நாங்க வந்துட்டு கத்தி போட்டிருக்கோம், தீர்த்த குடம் எடுத்துருக்குறோம், இத்தனை வேலையும் நாங்க பாத்துருக்குறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரா பேசினே இருப்பாரு. நம்ம அப்படியே வேளாங்கண்ணி நோக்கி போய் பேசினா எனக்கு பிடிக்காது. வந்தா பேசினா எனக்கு பிடிக்காது. உண்மையா பேசணும், வேடிக்கை பார்வையாளர் நீ எல்லாத்துக்கும். கைப்புள்ள மாதிரி ஏதோ வந்து பானையை தூக்கி தலையில வச்சு விடுவாங்க, அதை தூக்கின்னு போயிருப்ப. உனக்கு அப்படியே அந்த காலத்துல வந்து நதியாவும் ஸ்ரீதேவியும் தூக்கி போன மாதிரி நினைச்சு நீயா தூக்கின்னு போய் நின்றுருப்ப. ரெடி பண்ணி தருவாங்க, நாங்க எடுத்துன்னு போவோம் கோயிலுக்கு. தாவணி கட்டி அழகா போவோம். தாவணி கட்டத்துக்கு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துல எல்லாம். உள்ளுக்குள்ள அப்படியே 16 வயது நிலை ஸ்ரீதேவின்னு நினைச்சுன்னு கருப்பா உருண்டுன்னு போயிருப்ப. யாரு? நானு அடிச்சன்னு வச்சுக்கா. ஷூட் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஃபுல்லா என்னது ஒரு மாதிரி கிரீன் வைபா இருக்குதுல்ல. ஆமா, ஏதோ ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒத்தையடி பாதையில போய் நிக்கிறோம். பேபிமா வந்து கூகுள் மேப்பு பொய் சொல்லாது அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு போகுது. என்னன்னே தெரியல. நம்மளுக்கு தேவை பைபாஸு,
பைபாஸை தவிர்த்து இது என்னமோ ஊருக்குள்ளெல்லாம் பூந்து வெறும் 20 அடி ரோட்ல போற மாதிரி போய் நிக்குது. நல்லா இருக்கு. ஆனா இடம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஊரை பார்த்த மாதிரியே இருக்கு. பேசு எல்லா பேசு பேசு. என்னடா எல்லா ஊரும் அப்படிதான் இருக்கு மாமா. ஏய் எங்க ஊர் ஸ்பெஷல் தான்டா. அவங்களுக்கு அவங்க ஊர் ஸ்பெஷல் தான்டா. உண்மைதான் வச்சுக்கோ. மாங்கு மாங்கு மாங்குன்னு ஓட்டிட்டு வந்து மாதா கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு மயக்கமா வந்தது இல்ல? முடியவே இல்லை. பெனாத்தினே ஓட்டுன்னு வந்தேன். ஏன்னா தூக்க கறக்கமா இருந்தது. தூங்கி டெய்லி பழகாதான் இதுக்கு தான் சொல்றது. சரிதா மதியானம் வாங்கின வாய்ப்பு. நான் கூட ஒரு சில நேரம் தான் தூங்குறேன். ஒரு சில நேரத்துல கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருக்கு. அதனால பெருசா தெரியல. என்னால சுத்தமா முடியல. அதனாலதான் ஏதாவது பாட்டு பாடன்ட்டு வந்தேன். வேற என்ன பண்றது, தூக்கத்தை டைவர்ட் பண்ணணுமே. அதான் ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. இப்ப சந்தோஷமாயிடுச்சு. தோ மாதா கோயில் 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. மாதா ஆர்ச்சிக்கு வந்துட்டோம். அதான் கேக்குறேன். 2 கிலோமீட்டர்ன்ற 2 கிலோமீட்டர் தான் இல்ல. இப்ப ஆர்ச்சி இப்ப வந்துருது இல்ல? ஆர்ச்சி தோ வந்தாச்சு. அரியே வாழ்க. வந்தாச்சு வேளாங்கண்ணி. எங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துட்டேன்டா. எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துருக்கானோ? 4:40. மூஞ்சில அப்படியே பல்லு எல்லாம் தெரியுமே. இதுக்கப்புறம் மாதா போய் பாக்குற வரைக்கும் சுத்தினே தான் இருப்பேன். செம்ம க்ரௌட் இருக்குது. ஃபுல்லா கார் பார்க்கிங்கே கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. எங்களுக்கு மட்டும் முன்னாடியே இடம் கிடைச்சிச்சு. அங்க பாருங்க. இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே ஆமா வீக்கெண்ட்ஸ்ல வந்தாலே அப்படிதான் ஃபுல் க்ரௌட் இருக்கும். சரி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வரோம். நம்மளுக்கு என்ன இருக்குது, வீக்கெண்ட் ஆகுது, வீக் ஸ்டார்டிங் ஆகுது, வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுவே ஒரு பெரிய கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நடந்து போனோம். சாப்பிட்டது இப்போ தான் கொஞ்சம் ஜீரணமாகும். வேகமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரே பண்ண ரீல்ஸ் இன்னைக்கு ஓடி இருக்கும். எங்கே ஓடி இருக்கும்? நேற்று ஓடி இருக்கும். கதர்னு அதுதான் நேற்று. ஆமாம் அது செம்மையாக இருக்கும். பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோலையும் அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ரீல்ஸ்லேயும் வரும், ஆஸ் வெல் அஸ் யூடியூப்லேயும் வரும். பாரு எவ்வளோ க்ரௌட் நிற்குதுன்ட்டு மாதா கோயிலில். திருத்தலம் அப்படின்னா க்ரௌட் இருக்கதான் செய்யும். இல்லை அது கரெக்டு. இப்போ வந்து எதுவும் லீவ்லாம் இல்லைல்ல, அதுக்கு சொல்கிறேன் நான். சாட்டர்டே சண்டே மட்டும் தானே. சாட்டர்டே சண்டே வேண்டுதல் இருக்கவங்க ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூமுக்கே வந்து செக்இன் ஆயாச்சு. இப்போ சீக்கிரம் நம்ம கிளம்பணும். பேபிமா வந்து காஸ்டியூம் மாற்றின்னு தான் வருவேன்னு ஒரே அடம் முடிக்குது. நம்ம காலையிலேருந்து 2 வீடியோக்கு இந்த காஸ்டியூம் வந்துச்சு. ஓகே, அதனால நம்ம இப்போ முதல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். காஸ்டியூம் கூட தேவையில்லை, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், சுச்சு போகணும். இதுதான் நம்ம ரூம். சின்ன ரூம் தான், ஈஸியாக இருக்குது. எதுக்கு ஈஸியாக இருக்குது? பார்க்கறதுக்கு. ஆமாம், அது என்ன பால்கனி? அது என்னது உனக்கு? அது அவுட் சைட் விண்டோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது. இந்த ஒயிட் டைல்ஸை பார்த்தவொடனே எனக்கு தோணுச்சு, சார் நம்ம பாத்ரூமில் எங்கேயாச்சும் ஒரு ஒயிட் டைல்ஸ் போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. அவ்வளோ நீட்டாக இருந்தது கீழே ஃப்ளோரில். ஓ சரி சரி சரி. அது ஓட்டுறதுனால நீட்டாக இருக்குது. வீடுனா பேபிமா, அதுவும் பேபிமா வீடு அப்படின்னா என்ன இருக்கும்? சரித்திரத்தையே மாற்றி எழுதுறேன். சரியா? பாரு இந்த பஞ்ச் டைலாக்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு. கமான் பேபிமா, பேசு பேபிமா, பேசு பேபிமா, பேசு. 4 வருஷமா யூடியூப்ல என்ன பத்தி தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்குன உங்களுக்கு எல்லாருக்குமே இல்ல, நீ அவங்கள உருவாக்கி வச்சிருக்க. ஓகே ஓகே. அந்த சரித்திரத்தையே நான் மாத்தி எழுதுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் டூர் குட்டியா முடிஞ்சிச்சு. நாங்க சீக்கிரட்ல தான் தங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமா வந்து அடுத்த காஸ்டியூம் மாதிரி டப ரெடி ஆகணும். வேண்டுதல் இருக்கு, தேர் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.